வெல்கம் டு பிரிவெட் செக்யூரிட்டிஸ். இன்னைக்கு நம்ம ஒரு புது ஃபார்முலா ட்ரை பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த யூஷுவல் ஃபார்முலா விட கொஞ்சம் மாற்றம் தான் இம்பார்ட்டன்ட்டு. சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் இட்ஸ் கான்ஸ்டன்ட். யூ அடாப்ட் ஆர் டை. எனி ரொம்ப பேச வேணாம், அனவசியம். ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் அவ்வளோ பெரிய பில்டப் இல்லை. ஸோ கொஞ்சம் ஃபார்மேட்டை கொஞ்சம் மாற்றலான்னு பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றிருக்கேன் நான். ஸோ இது வந்து நான் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து இதில் வந்து நிஃப்டி 176 பாயிண்ட்ஸ் டவுன். Nifty futures வந்து 218 points down. Okay, Bank Nifty 219 points down. Mid cap 281 points down. CNX small cap வந்து 92 points down. Secular sell, broad base sell off. அது காட்டுறது தான் நான் மெயினாக சொல்றது காட்டுனது. இது 30-minute chart. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும்னு பார்க்குறேன் நான். 30-minute chart. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock விற்க ஆரம்பிச்சு, 12:30க்கு செல்லிங் ஆரம்பிச்சது. கண்டினியூஸாக விற்றுருக்காங்க. எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் விற்றுருக்காங்க. நிஃப்டியில் ஃபியூச்சர் நம்ம பார்க்க வேண்டாம், ஸ்பாட்டே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாம் ஃபியூச்சர் வந்து கரெக்டாக சப்போர்ட்டில் 30-minute சார்ட்டில் கொஞ்சம் லிட்டில் டெக்னிக்கல் RSI 30 கிட்டே க்ளோஸ் ஆகிருக்கு. சப்போர்ட் நின்று இருக்கு. அது நான் கீழே ஒழுங்காக என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, ஒரு சப்போர்ட் கிட்ட நின்று இருக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அதே டைமில் செல் ஆயிருக்கு. ஸோ ஒரே டைமில் ஃப்ளாப்பி போட்டிருக்காங்களான்னு தெரியல. இப்போ மிட் கேப் பாருங்க. ஸோ இதுவும் 230, இது வந்து 12:30, இதுவும் 12:30 செல் ஆஃப் ஆயிருக்கு. இதுவும் வந்து ஸ்மால் கேப். ஸோ ஒரே டைமில் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ ப்ராட் பேஸ் செல்லிங் அட் தி சேம் டைம் பை மோஸ்ட்லி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிறேன் நான். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். இப்போ நீங்கள் என்னென்னு பார்த்தோன்னாக்கா, நம்ம ஓகே நிஃப்டி எடுத்துக்கலாம். ஐ வில் மேக் அ ஸோ ஒரு சுச்சுவேஷனை பற்றி ஒன்றை பற்றி பேச முடியும். இப்போ நான் ஏன் இதை பற்றி பேசுறேன்னா, கேப் பற்றி நம்ம பேசி ஆகணும். இங்கே கேப் இருக்கு பாருங்க. இந்த கேப்பு கீழே வந்து ஃபில்அப் ஆயிடுச்சு. ஓகே, போயிட்டு இது வந்து என்கல்ஃபிங் பேர். இது டெய்லி என்கல்ஃபிங் பேர். ஆனால் இந்த மார்க்கெட்டில் எதுவும் வேலை செய்யறது கிடையாது. என்கல்ஃபிங் பேர் நாளைக்கு மேலே தூக்கி போட்டு 19,000 போனாலும் போயிடும், நம்மளுக்கு தெரியல. ஸோ நத்திங் இஸ் ஒர்க்கிங் இன் திஸ் மார்க்கெட் டெக்னிக்கலி. பட் நெவர்த்லெஸ் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடணும். என்கல்ஃபிங் நேற்று லோ, நேற்று ஹை எல்லாம் கவர் பண்ணி என்கல்ஃபிங் பேர். ஸோ இந்த கேப்பை ஃபில்அப் ஆகிடுது. ஓகே, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேப் கொஞ்சம் ஃபில்அப் ஆகும்னு நினைக்கிறேன். அதை விட முக்கியம், இது பிரேக் ஆச்சுனாக்கா திஸ் வில் பி த சப்போர்ட். இந்த லோ வில் பி இந்த கேண்டில் லோ வில் பி சப்போர்ட். ஏன்னா இங்கிருந்து தான் ஒரு ஹை போயிருக்கு. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணது வரைக்கும் ட்ரெண்ட் இஸ் இன்டாக்ட். ஓகே, that is the technical, that is the Dow theory, lower low higher high. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க கேப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. 16,744 ஒரு கேப் இருக்கு. அதுக்கப்புறம் 16,130 ஒரு கேப் இருக்கு. அங்க போகுமான்லாம் எனக்கு தெரியல. பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ கேப் பத்தி. இது வந்து எஜுகேஷனல் வீடியோ. கேப் பத்தி நம்ம பேசணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, நம்ம வந்து யூஸ்வலா பார்க்கலாம். எயிட் advances, 42 declines. நீங்க பாருங்க. ஸோ மார்க்கெட் மேல இருந்தாலும் கீழே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கோம். கீழே தான் வந்திருக்குது. ஒரு மாதிரி மேலே போய்ட்டு ஃபுல்லாக கீழே வந்திருக்கு. ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். $76,000 crores வால்யூம். 693 declines, advances 1,294 declines. மார்னிங் உல்டாவா இருந்தது. இது பார்த்தா எல்லாமே ரெட்டு. விக்ஸ் ஒரு 5% ஸ்பைக் ஆயிருக்கு, மேலே போயிருக்கு. பட் என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ப்ளஸ் F&O க்ளோசிங், வீக்லி F&O க்ளோசிங் இருக்கு. ஸோ அதனால எவ்ரி திங் கோஸ் ஹேவயர். நீங்க வந்து டாப் கெய்னர்ல டாடா கன்சியூமர், ONGC. டாப் லூசர்ல பார்த்தீங்கன்னாக்கா இண்டால்கோ இருக்கு, SBI லைஃப் இருக்கு, இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு, டாடா ஸ்டீல் இருக்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் டவுன் பார்த்தீங்கன்னா BHEL 4% டவுன். பட்டேல் வேற என்ன இருக்கு ஆக்ஷன். PNB 3% டவுன். ONGC மட்டும் கேஸ் மட்டும் நல்லா இருக்கு. IRCT 7% அப். Bosch 11% up. Bosch 11% up.
Deepak Nitrite 7% up. Fantastic. So இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 52 high 133, 52 week low 59, 5. Price sports பார்க்கலாம் நீங்க என்ன 20% வந்து சில்கோவா ஜெயந்த் கம்பெனி மாதிரி இருக்கு சில்கோ. சிவா டெக்ஸ், ஜிந்தால் வேர்ல்ட், கெம் பாண்ட், இங்கர்சால் ரேண்ட் இதெல்லாம் வந்து தூங்கினே இருக்கும். என்னைக்கு பாக்யா ப்ராப்பர்ட்டிஸ், சங்வி மூவர்ஸ், பிக் பிளாக் என்னன்னு தெரியல இப்போ நம்மளுக்கு. அடுத்தது பாக்யா ப்ராப்பர்ட்டிஸ், கெம் பாண்ட், பாரத் கேர் இவங்களாம் ஜிசி கார்ட்ஸ் கேபிள்லாம் ஹியூஜ் வால்யூம் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதனால மற்றது பட் ஜென்ரலாக அதை மற்றது பார்ப்போம். நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம். அதை தவிர மெட்டல் 2% டவுனு, மெட்டல் க்ளோஸ் 3% டவுன் மெட்டலில். 1.87 ஃபார்மா, 1.94 பிஎஸ்யூ, ஹெல்த் கேர் 1.8%. ஃபார்மா வேறு ஹெல்த் கேர் வேறு பிரித்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணோம். ஆயில் அண்ட் கேஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ் இதெல்லாம் டவுன். ஆயில் அண்ட் கேஸ் ஃப்ளாட், நத்திங் கிரேட். ஸோ இன்னைக்கு வந்து ஸோ நம்ம வந்து நிஃப்டி கான்ட்ரிபியூஷன் பார்ப்போம். கான்ட்ரிபியூஷன் ஃபார் த டே பார்ப்போம். பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் 21 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் சார்ட் பார்ப்போம். இதுதான் நியூ ஃபார்மேட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுவும் வந்து இது பார்த்தா ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் நிஃப்டி சார்ட் மாதிரி தான் இருக்கு. பட் இங்கே நிஃப்டி மட்டும் இங்கே பிளாங்க், இங்கே வந்து டார்க்காக இருக்கு. இந்த சென்ஸ் லைக் இட்ஸ் பிளாக் கேண்டில். அதர்வைஸ் நிஃப்டி மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேற கீழே இழுத்துட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ஐஎல் 40 பாயிண்ட்ஸ், இன்ஃபோசிஸ் 19 பாயிண்ட்ஸ், ஐசிஐசி இது மூணு பார்க்கலாம். ஆர்ஐஎல் இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளோ இறங்கிச்சு சிஎன்பிசியில். அது 2 சேனலையும் கண்டுக்கவே இல்லை. யூஸ்வலாக அது சொன்ன ஒரு மூமெண்ட்னால ஒரே நல்லா குதிப்பாங்க. டிஎன்பிசி சேனலுக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அந்த மாதிரி ஒரு ரிலையன்ஸ் வந்து ஒரு என்கல்ஃப் ரிலையன்ஸுக்கு எந்த டெக்னிக்கலும் வேலை செய்யாது. ஸோ தான் அதை பற்றி நான் பேச விரும்பல. RSI 67-70 கீழே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இன்ஃபோசிஸ் நினைக்கிறேன். கரெக்டாக ஓகே. இன்ஃபோசிஸ் ஐசிஐசி பேங்க் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து இன்ஃபி பார்க்கலாம். சார்ட்ல எங்க இருக்குன்னு பார்த்தாலும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆல்ரெடி செல் ஆஃப் ஆயிடுச்சா? ஸோ ஒரு மாதிரி வீக்காக தான் இருக்கு இன்ஃபி. தென் ஐசிஐசிஐ பேங்க் பார்க்கலாம். ஐசிஐசிஐ பேங்க் ட்ரெண்டு வீக்காக தான் இருக்குது. இட்ஸ் ஆல்ரெடி நாட் நத்திங். இது ட்ரிபிள் டாப். இது வந்து ட்ரிபிள் டாப் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இது வந்து நம்மளுக்கு பார்ப்ப கூட சம்டைம் தெரியாது. பட் ஐசிஐசிஐ பேங்க் ட்ரிபிள் டாப். இன்னைக்கு ஹெட்லைன்ஸில் போட்டுடலாம். அது ஐசிஐசிஐ பேங்க் ட்ரிபிள் டாப். இந்த மாதிரி நினச்சிப்பேன், அப்புறம் போட மறந்துடுவேன். நெவர்த்லெஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நான் கொஞ்சம் ட்விட்டரில் இப்போ ஆக்டிவாக இருக்கேன். இன்னைக்கு நான் ட்விட்டரில் நான் ட்வீட் பண்ணதை பற்றி போடுறேன். கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள். போர் வச்சா ஸ்கிப் பண்ணுங்க. நான் என்னுடைய ட்வீட்ஸ் அண்ட் ரிப்ளைஸ் ஓகே. ஒரு ட்வீட் வந்து நான் ரிப்ளை இப்போ சந்தீப் சபர்வால் பெரிய ஆள் என்ன சொல்லியிருக்காரு, யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஆன் 2%, இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆர் பட்ஜெட், ஈவன் மேஜர் 20% ஆஃப் திஸ் இஸ் நாட் கோயிங் டு எண்ட் வெல், டீகப்ளிங் இஸ் ஜஸ்ட் அ மித். ஸோ இது மாதிரி மார்க்கெட் இறங்கும்போது டீகப்ளிங் நம்ம இந்தியா கவர்மெண்ட் இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்ற மார்க்கெட்லாம் இறங்க ஃபர்ஸ்ட் இதாக பண்ணுவோம். ஒரு கும்பல் இருக்கும்போது கும்பலில் தகராறு நடக்கும்போது எல்லாரையும் அடிப்பாங்க. ஸோ அதனால நம்மள கடைசியில் அடிச்சிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. இப்போ டீகப்ளிங், பெட்ரோ டாலர்ஸ், ரீட்டைல் மூவிங் மார்க்கெட்ஸ், இந்தியன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பெட்டர் தென் FII, ப்ராபபிள் இண்டிகேட்டர்ஸ் ஐ சப்போஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ் இன் கியூ. ஸோ இதில் இது மாதிரிலாம் சொல்லி தான் ஒரு காலத்தில் வந்து 2008 அப்படி தான் டீகப்பிள்டுனாங்க. இந்தியா அமெரிக்கா காணாமல் போச்சு ஜூலையில். இந்தியா டீகப்பிள்டுனாங்க. கடைசியில் இந்தியாவும் காணாமல் போச்சு. ஸோ அதனால இதெல்லாம் நம்ம யூ ஷுட் டேக் தி பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு.
ஸோ அடுத்தது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 29 பாயிண்ட் டிஸ்கவுண்ட் அந்த டைம் அந்த ட்வீட் பண்ணும்போது அதுக்கு மனோஜ்குமார் என்ன சொல்றாரு, ஆர்டி இஸ் ஓவர், வை நோ தென் வை டிஸ்கவுண்ட் நம்மளை கலாய்க்கிறாரு அவரு. ஸோ நம்ம என்ன பண்றது, நம்மளை கலாய்க்கிறாரு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட் இப்போ ஆர்டி ஸ்டார்டிங் போட்டிருக்கேன் நான், அவர் ஃப்ரெண்டு தான் மனோகர் இல்லை மனோஜ். டைம் இஸ் ரைப் ஃபார் அனதர் ஓஎஃப்எஸ் ஆஃப்ரோஸ் ஐஆர்சிடிசி. நான் சொல்றேன் ஐஆர்சிடிசியை கவர்மெண்ட் விற்கக்கூடாது, அதனால it will be good for the government if they don't sell. இது நம்ம வந்து ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க, இம்பார்ட்டன்ட் மூட் இண்டிகேட்டர் ஃபார் மீ இஸ் when corporates say demand trends have improved. Bajaj Finance AM growth, Marico Manage demands improving. Godrej Consumer says growth in high single digits. FMCG Bajaj Finance பத்தி நமக்கு தெரியல, பட் Marico and Godrej Consumer FMCG சோப்பு சீப்பு கண்ணாடி மாதிரி அதெல்லாம் நம்ம இல்லாமல் இருக்க முடியாது. ஆயில் வேற, தலைக்கு நிறைய பேர் ஆயில் எல்லாம் பண்ணாமல் இருக்க முடியாது. So FMCG is bread and butter business. Rarely contraction happens. Inelastic போட்டிருக்கேன் நான். Inelasticனா it does not go with the government with the normal economic cycle. It is in a different cycle altogether. அடுத்தது வந்து inflation emerging as risk for the market which has been totally ignored by the market அப்படின்னு அருண் சிகால் பேசுறாரு அதை. ஸோ நான் என்ன போட்டிருக்கேன்னாக்கா, இன்ஃப்ளேஷன் ஃபாலோட் பை ரேட் ஹைக் இஸ் கிரிட்டிக்கல் இண்டிகேட்டர். ஓகே, இஸ் கிரிட்டிக்கல். ஸோ வெறும் இன்ஃப்ளேஷன் இஸ் நாட் அன் இண்டிகேட்டர், ஃபாலோட் பை ரேட் ஹைக். ஸோ இன்ஃப்ளேஷன் ஆனோன்னா ரேட் ஹைக் பண்ணுவாங்க, அது ஒரு தனி சாப்டர் ஆல் டுகெதர். அப்புறம் இன்னொருத்தர் போட்டிருக்க ஒயிட் டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் ஃபெயில், கிரே ஸ்டோன் டோஜி பிளா 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 போட்டிருக்காரு. நான் என்ன சொன்னேன், how many times this patterns is right, technically is more important. Chart நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா you don't get into fundamentals, you look at technicals and trade. பட் ரெண்டு கம்பைன் பண்ணால் ப்ராப்ளம் வரும். இதுதான் இந்த ட்வீட் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் சீன் காட்டுறேன் உங்ககிட்ட. ஸோ 5 common mistakes, the 5 common time wasters in stock market. Watching SG50 100 மார்க் எதுக்கு, following block deals completely agree, stock noise by TV expression more than agree, rating upgrade downgrade okay agreed to an extent, upgrade downgrade to an extent yes. Pledge by promoter sell வந்து இக்னோர் பண்ண சொல்றாரு, சத்தியமா முடியாது. Promoter pledge sell is a strong negative, can't be ignored. Promoter buy is positive in my humble opinion. So random rating agency decides India is marginally better than earlier, but just about like Italy, which is 130% government to GDP, nothing to see here. ஸோ அவர் வந்து ரேட்டிங் ஏஜென்சி வந்து கொஞ்சம் கமெண்ட் அடிச்சிருக்காரு. ஸோ நான் சொல்லியிருக்கேன், இந்த டெவில் இஸ் இந்த டெட். ஸோ நம்மளும் டெட் ஜிடிபி ரேஷியோ அதிகமாக இருக்குது. இது பியூர்லி எக்கனாமிக்ஸ், நோ பாலிடிக்ஸ் இன் திஸ். ஐ ஒன்லி டாக் பியூர்லி எக்கனாமிக்ஸ். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதோட நம்ம ட்விட்டர் காணொலிகள் முடிஞ்சது. அடுத்து நம்ம கோட் ஆஃப் த டே போகலாம். நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க இதை. ஸோ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ஷுட் ஆக்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெஞ்சமின் கிரஹாம் இருக்கார்ல, இந்த பென் கிரஹாம் தான் பெஞ்சமின் கிரஹாம். இவர் வந்து யாருக்கு தெரியுமா, இவர் வந்து என்ன சொல்றதுன்னா, இவர் தான் வந்து இவருக்கே குரு, யாருக்கு, வாரன் பஃபட்டோட குரு இவர், பெஞ்சமின் கிரஹாம். ஓகே, ஸோ இந்த பெஞ்சமின் கிரஹாம் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் புக், தட் இன்வெஸ்டிங் புக். பேர் டக்கு ஞாபகம் இல்லை, மேம் ரேண்டம் ஆக்சிஸ் மெமரி ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வாரன் பஃபட் பண்ணாங்க. ஸோ வாரன் பஃபட்டுக்கே ஒரு குருனா பார்த்துக்கோங்க. தி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ஆக்ட் கன்சிஸ்டன்ட்லி அண்ட் ஆஸ் இன்வெஸ்டர், நாட் அஸ் அ ஸ்பெகுலேட்டர். ஸோ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் பணம் பண்ணனாக்கா, நீங்கள் வந்து இன்வெஸ்டராக இருந்தால் தான் பணம் பண்ண முடியும், ஸ்பெகுலேட்டராக இருந்தால் பணம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால வந்து இந்த காலத்தில் அந்த ஸ்பெகுலேட் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால இதையும் அதுவும் கலந்து பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. சம் ஸ்பெகுலேட்டிவ் அவருக்கு ஆர்எஸ்ஐலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்பெகுலேட்டர் நம்ம பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் தான் மேஜர், ஸ்பெகுலேஷன் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ், ஒரு கிக்காக பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த காமெண்ட்ரி டுடே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஹேவ் அ நைஸ் டே, பாய். சாரி நேற்று வந்து போஸ்ட் பண்ண முடியல.